அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் ஒரு முக்கியமான வர்ம புள்ளி ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது என்ன வர்ம புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் இருக்கக்கூடிய கால் மணிபந்த வர்மம் அப்படின்னு ஒரு வர்மம். இந்த வர்மம் என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய இன்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சுய இன்பத்திலிருந்து வெளியே வர முடியாத தன்மை. நிறைய பேர் சுய இன்பம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த புள்ளி கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்துட்டு வரும்போது அவங்க இந்த சுய இன்ப பழக்கம் அப்படிங்கிற கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வந்தால் சரியா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் குணமாகும். தூக்கமின்மை போகும். மாதவிலக்கு கோளாறுகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகள் நீங்கும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பெண் மலட்டுத்தன்மை போகும். ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும். இப்போ ரத்த சோகை, ரத்த அழுத்த நோய், இது போல பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வர்மப்புள்ளி தான் கால் மணிபந்த வர்மம் பேர். இப்போ அந்த வர்மப்புள்ளி எங்கே இருக்குது, அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ அந்த வர்மப்புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய காலில் உள்பக்கமாக இருக்கக்கூடிய கணுக்கால் எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பிலிருந்து 4 விரல் மேலே 4வது விரல் பதியக்கூடிய இடத்துல அந்த புள்ளி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும், இந்த டிபியா எலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பு டச் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த புள்ளி இருக்குது சரியா. இப்போ நம்ம இது எப்படி இயக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கட்டை விரலுடைய மையப்பகுதி இப்படி வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து வலது பக்கமாக 3 சுற்று, 1 2 3, அப்புறம் இடது பக்கமாக ஒரு 3 சுற்று, 1 2 3, அதுக்கப்புறம் மறுபடியும் வலது பக்கமாக 3 சுற்று, 1 2 3. இது போல் நீங்கள் 2 கால்லையுமே இயக்கணும் சரியா. இந்த வர்ம புள்ளியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினந்தோறும் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே இயக்கணும். ஒரு தடவை இயக்கினா போதுமானது. அதே நேரத்தில் நம்ம லேசாக தொட்டு இயக்கினா போதும், லேசாக அழுத்தம் கொடுத்தா போதுமானது. ரொம்ப அழுத்தம் அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 10 நாட்கள் தொடர்ச்சியாக இயக்கினா போதுமானது. அதிகபட்சம் 21 நாளுக்கு மேலே இயக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக நான் மேலே சொன்ன எல்லா நோய்களும் தீரும் சரியா. நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.